எஸ்டேட் அதிரடி. தமிழக ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு கட்டணம் உயர்வு. கட்டுமான திட்ட அனுமதி பெறுவதற்கான கட்டண உயர்வு குறித்த சலசலப்புகள் அடங்குவதற்குள்ளாகவே அடுத்த அதிரடி வெளியாகியிருக்கிறது. கட்டுமான திட்டங்கள் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்கள் குறித்த அறிவிப்பை தமிழக ரியல் எஸ்டேட் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. வீட்டு வரைபட அனுமதி வழங்குவதை எளிதாக்குவோம் என்று வாக்குறுதி வழங்கிய திமுக, சென்னையில் 1000 சதுர அடி இடத்துக்கு அனுமதி வழங்க சுமார் 40,000 ரூபாயாக இருந்த கட்டணத்தை 1 லட்சம் ரூபாயாக ஆக்கியிருப்பதாக தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். கட்டுமான திட்ட அனுமதி பெறுவதற்கான கட்டணங்கள் முன்னறிவிப்பு ஏதும் இன்றி 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதால் வீடுகளின் விலையும் உயரும் என கட்டுமான துறையினர் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கட்டுமான திட்டங்கள் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இது குறித்த அறிவிப்பில் உள்ளதாவது: மனை பிரிவு கட்டுமான இடத்திற்கான அனுமதிக்கு 1 சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் பதிவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு கட்டிடங்கள் 60 சதுர மீட்டருக்குள் இருந்தால் தளப்பரப்பு குறியீடு அளவுக்கு 1 சதுர மீட்டருக்கு 10 ரூபாயும், 60 சதுர மீட்டருக்கு மேல் கட்டப்பட்டால் 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபாயும் செலுத்த வேண்டும். வர்த்தக கட்டிடங்களை பொறுத்தவரை தளப்பரப்பு குறியீடு அளவில் 1 சதுர மீட்டருக்கு 60 ரூபாயும், இதர கட்டிடங்களுக்கு 1 சதுர மீட்டருக்கு 25 ரூபாயும் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும். பல்வேறு துறைகளிடம் இருந்து பணி முடிப்பு சான்றிதழ் பெறுவதற்கான தடையில்லா சான்று பெற ஒவ்வொரு கோரிக்கைக்கும் தலா 2000 ரூபாயும், மனைப்பிரிவை பத்திரப்பதிவு செய்வதற்கு தடையில்லா சான்று பெற ஒவ்வொரு மனைக்கும் 2000 ரூபாயும் செலுத்த வேண்டும். கட்டுமானம் மனைப்பிரிவு திட்டத்தை பதிவு செய்த பின் திட்டத்தின் பெயர் மாற்றம், வங்கி மாற்றம், நிறுவன பெயர் மாற்றம் ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு மாற்றத்திற்கும் 5000 ரூபாயும், திட்டச்சான்று உண்மை நகல் பெற ஒவ்வொரு நகலுக்கும் தலா 2000 ரூபாயும், தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் இருந்து பணி நிறைவு சான்றிதழ் பெற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தலா 5000 ரூபாயும், செயல்பாட்டுக்கான மனுவுக்கு 1500 ரூபாயும் செலுத்த வேண்டும். முகவர் பதிவு காலாவதியாகும் நாளுக்கு 1 மாதம் முன்னர் பதிவை புதுப்பிக்க தனிநபர் 5000 ரூபாயும், மற்றவர்கள் 50000 ரூபாயும் செலுத்த வேண்டும். காலாவதியான பின் புதுப்பிக்க தனிநபர் என்றால் புதுப்பித்தல் கட்டணம் மற்றும் தாமத கட்டணம் சேர்த்து 5500 ரூபாயும், மற்றவர்கள் 55000 ரூபாயும் செலுத்த வேண்டும். பதிவின் நீட்டிப்புக்கு முதல் நீட்டிப்புக்கு பதிவு கட்டணத்தில் 10%, இரண்டாவது நீட்டிப்புக்கு 20%, மூன்றாவது நீட்டிப்புக்கு 30%, நான்காவது நீட்டிப்புக்கு 40%, ஐந்தாவது நீட்டிப்புக்கு 50% என ஒவ்வொரு நீட்டிப்புக்கும் 10% கட்டணம் செலுத்த வேண்டும். பதிவு காலாவதியாகும் நாளில் இருந்து 3 மாதம் முன்னரே நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதலாக 10% தொகை வசூலிக்கப்படும். இந்த கட்டண மாற்றம் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது என்று கட்டண உயர்வு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.